ஈர்ப்பு விதியை எப்படி சுலபமாக கையாளலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வெளிவந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. முடிஞ்சால் இன்னொரு தடவை திரும்ப கேளுங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை 2 அல்லது 3 தடவை செய்யும்போது நமக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த விஷயத்திலிருந்து புதுசாக ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கால அளவு எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்ட குரு அடுத்து ஒரு சில பயிற்சிகளை செஞ்சு பார்க்கணுன்னு முடிவு பண்ணான். அந்த பயிற்சிகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, இதுவரைக்கும் தன் வாழ்க்கையில் அவன் பார்க்காத ஒரு விஷயத்தை, அனுபவிக்காத ஒரு விஷயத்தை அடையணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தான். ஸோ அதுக்கு அவன் முதல்ல செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்து உட்காந்தா அவனுடைய வாழ்க்கை இன்னும் 1 வருஷத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று போட்டான். அந்த பிக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே அவன் இது நடக்கணும் அது நடக்கணும் பாயிண்டாக எழுதிக்கிறதுக்கு பதிலாக தனக்கு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அந்த நோட்டில் ஒரு பக்கத்தில் நடுவில் ஒரு சின்ன ரவுண்ட் போட்டான். அதில் அவனோட பேர் எழுதிக்கிட்டான். அடுத்து ரைட் சைடில் ஒரு பேங்க் பேலன்ஸு, அப்புறம் வீட்டில், அதுக்கப்புறம் தொழில், அதுக்கப்புறம் ஃபேமிலி, உறவுகள், இந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ரவுண்டாக போட்டு அதை இந்த சென்டர் பாயிண்ட்டோட அவனோட பேரோட கனெக்ட் பண்ணான். இதை நாம் மைண்ட் மேப்னு சொல்லுவோம். நீங்கள் கூகுளில் மைண்ட் மேப்னு தேடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் உருவாக்குனான். இந்த மைண்ட் மேப்பில் அவனுக்கு தெளிவாக தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்போது அவனுடைய கரண்ட் சுச்சுவேஷனை அவன் அந்த பிக்சரை உருவாக்கியிருக்கான். அதாவது அவனுடைய பேங்க் பேலன்ஸ் இப்போது எப்படி இருக்குது, அவனுடைய தொழில் சூழ்நிலை இப்போது எப்படி இருக்குது, அவனுடைய வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது, அவன் இப்போது எப்படி இருக்கான். இந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டான். இந்த ரவுண்டுக்கு நேராக அந்த சூழ்நிலைகளை விவரிக்கிற விதமாக ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டான். இப்போ அவனுக்கு எக்ஸாக்டாக அவன் எந்த இடத்துல இருக்காங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதாவது அவனுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை சம்பாதிக்கிறதுலையும், அதுக்கு தேவையான தொழிலை செய்கிறதுலையும், தன்னால் அவன் ஒருத்தன் மட்டும் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு, அது தொழில்னு கூட சொல்ல முடியாது, செல்ஃப் எம்ப்ளாய்ட், சுய வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் கடத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு ரொம்ப தெளிவாக அப்போது புரிஞ்சுது. அப்போ தொழில்னால் எந்த மாதிரி நடக்கணும், அடுத்து எப்படி நடக்கணும், இது மாதிரி சிந்தனைகள் அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய குடும்பம் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து அடுத்த சூழ்நிலைக்கு எப்படி ட்ராவல் ஆகி போகணும், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவை இருக்குது, அம்மா அப்பா உடன் பிறந்தவங்க, இவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்குது, இது எல்லாமே தெளிவாக அவனால் பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் அவன் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லை. இந்த ஒரு விஷயம் அவனுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா தெளிவாக ஒரு விஷயத்தை முதல்ல பார்க்குறான்ல. ஸோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன வேணுங்கிறத கிளியாரிட்டி அவனுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் அதே மைண்ட் மேப் போட்டு அதில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பூரா நோட் பண்ணி வச்சுட்டான். இப்போ அவன் செய்ய போகிற விஷயம் என்னன்னா, இந்த எல்லா விஷயங்களுக்கும் விசுவலைஸ் பண்ணுறது மட்டும்தான். அவன் விசுவலைஸ் பண்ணுறதை தவிர வேறு எந்த ஒரு பயிற்சியையும் கையில் எடுத்துக்கல. அஃபர்மேஷன் சொல்கிறதோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணுறதோ எதுவுமே அவன் கையில் எடுத்துக்கல. அவன் ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணுறது மட்டும்தான் கையில் எடுத்துக்கிட்டான். இப்போ அவன் தீர்மானிச்சிருக்கிற அந்த அளவு ரொம்ப அவன் நம்பக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய விஷயங்கள்னு அவன் நினச்சிருந்தாலும் கூட அவன் தீர்மானிச்சிருந்த அளவு என்னமோ, இப்போது மாதம் ஒரு 15,000 சம்பாதிக்கிறான்னா ஒரு 40,000, அந்த அளவு தான் அவனுடைய அந்த கோல் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான். பட் அவனுடைய அந்த இடத்துல இருந்து அது அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவன் 1 வருஷ காலம் அவகாசம் கொடுத்துருந்தான். எல்லாமே சரியாக நிர்ணயம் பண்ணிட்டான். என்ன வேணுங்கிறதையும் கிளியாரிட்டியாக எழுதிட்டான். 1 வருஷ கால அவகாசமும் அதுக்காக அவன் கொடுத்துட்டான். எல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போது என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, அவன் மறுபடியும் ஒரு தடவை ரகசியம் படத்தை பார்க்குறான். அந்த படத்துலேருந்து தனக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிஞ்சால் நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே உருவாகுது. இந்த எண்ணத்தினால அவன் அந்த படத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறான். அந்த படத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அவனை ஒரு எப்படி சொல்கிறது, அவனை ஒரு உழுக்குது. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி இல்லாமல் தான் செய்யுது.
அதனால் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. அது எப்பவும் ஒரே மாதிரி தான் அதை நடத்தி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே அவனுக்கு மிகப்பெரிய பிரமிப்பாயிடுச்சு. அப்போ அவன் என்ன நினச்சான், இந்த கோலை நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அடையிறதுக்கு பிரபஞ்சத்தினால தான் உடனே முடியுமே, எதனாலும் ஒரு ஸ்பார்க் செகண்டில் நம்மளால் அதை அடைய வைக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுலேயும் ரகசிய மூவியில் சொன்னதுனால அவன் அந்த 1 வருஷ கால அளவுன்னு அவனுடைய இலக்கு தீர்மானித்ததை 3 மாதம்னு மாற்றினான். 3 மாதம் அப்படிங்கிறத விட இதை பிரபஞ்சம் நமக்கு ஒரே நாளில் கூட நடத்தி கொடுக்கும். அப்போது நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய மனநிலையை இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விசுவலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டான். காலையில், மத்தியானம், நைட்டு எப்போல்லாம் அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒவ்வொரு காட்சி, ஒரு நேரம் தொழில் எடுத்து பண்ணால், ஒரு நேரம் உறவுகளை எடுத்து பண்ணுறது, ஒரு நேரம் குடும்பத்தை எடுத்து பண்ணுறது, ஒரு நேரம் தன்னுடைய நம்பி இருக்கிற மனிதர்களுடைய நலனுக்காக பண்ணுறதுன்னு இப்படி தொடர்ந்து விசுவலைசேஷன் போயிட்டே இருந்துச்சு. 1 மாதம் தொடர்ந்து விசுவலைசேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் மற்ற விஷயங்களை பற்றி அவன் யோசிக்கவும், தன்னுடைய விருப்பம் நிறைவேறிச்சு அப்படிங்கிறத அவன் உணர்கிற வரைக்கும் அவன் அந்த விசுவலைசேஷனை கண்டினியூ பண்ணான். கிட்டத்தட்ட 1.5 மாதம் அதுக்காக அந்த டைமிங் எடுத்துச்சு. 1.5 மாதம் கழித்து அது முழுமையாக உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டதுனால விசுவலைசேஷன்ஸை விட்டதுக்கப்புறம் நார்மலான லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு 15-20 நாள் கழித்து நமக்கு அந்த எண்ணம் மறுபடியும் வருது. ரகசியம் படத்தில் சொன்ன அந்த தாட் திரும்ப திரும்ப அவன் மனசுக்குள்ளே வருது. எப்போ வேணாலும் நமக்கு எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கலாம், இப்போது இது வந்துடலாம், இப்போது அது வந்துடலான்ற ஒரு எண்ண அலைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அவன் மனசுக்குள்ளே எந்த செகண்ட் வேணாலும் ஒரு சில மேஜிக்ஸ் நடக்கலாம், நமக்கு திடீர்னு யாராவது எவ்வளோ பணம் கொடுக்கலாம், இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்மளுடைய சிச்சுவேஷன் உடனே அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவன் மனசுக்குள்ளே அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த எதிர்பார்ப்பு சரியானதாங்கிறத பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் இந்த எண்ணங்களுக்கு அவன் மனசுல இடம் கொடுக்க ஆரம்பித்தான். ஏன்னா இந்த விஷயம் எங்கேருந்து வந்திருக்கு, ரகசியம் படத்துலேருந்து இந்த தாட் உள்ளேருந்து வந்ததுனால இந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு அதிகமாகிடுச்சு. அதை பற்றின கவனமும் அவனுக்கு இல்லை. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எதிர்பார்ப்புகளுக்கு தேவையான எந்த ஒரு ரிசல்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலை. அதை அவனால் ஏற்றுக்க முடியலை. நாம் எல்லாமே சரியாக தானே பண்ணோம், அப்படி இருந்தால் நமக்கு ஏன் திரும்ப திரும்ப விஷயங்கள் இன்னும் வேகமாக நடக்கலை, அப்போ நம்ம வேகமாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் மறுபடியும் அவனுக்குள்ளே வந்துச்சு. அப்போது திடீர்னு என்ன பண்ணால், அப்போ நம்ம முதல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்தை முயற்சி பண்ணி பார்ப்போம், மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இலக்கை தீர்மானிக்கணும் அப்படின்னு நினச்சான். அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு மணி அப்படிங்கிற விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை முதல்ல நம்ம குயிக்காக அச்சீவ் பண்ணுவோம். குயிக்காக அச்சீவ் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வேகமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இன்னும் பலமாகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அதையும் விசுவலைஸ் பண்ணால் அதுலேயும் அதே எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்புறம் இன்னொரு கோல் சூஸ் பண்ணால், ஒரு வேளை பணத்தினால இப்படி வரல போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உறவு சூஸ் பண்ணால், அப்புறம் வேறன்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா விஷயங்களையும் நடக்கணும்னு சூஸ் பண்ணால், அதே மாதிரி விசுவலைஸ் பண்ணால், ஆனால் அவனுக்கு எதுவுமே நடக்கலை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணம் அவன் வாழ்க்கையில் அதிகமாயிடுச்சு. இதனால் அவன் என்ன தெரிஞ்சு வச்சுருந்தானோ அதை மொத்தமாக இழந்துட்டு மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பித்தானோ அதே எதிர்மறை குழியில் இப்போ திரும்ப விழுந்துட்டான். 1 வருஷமும் முடிஞ்சிருச்சு. அவன் நிர்ணயித்த அந்த கால அளவு 1 வருஷமும் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவனுக்கு அந்த மாதம் 15,000 அளவுலேருந்து குறைஞ்சி மாதம் 10,000 8,000 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கொண்டு நிப்பாட்டிருச்சு அந்த சூழ்நிலை. அவனுக்கு எதுவுமே புரியலை. மண்டையை பிச்சுக்கலாம் போல இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டான். ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டான். இதிலிருந்து அவன் எப்படி மறுபடியும் மீண்டு வருவான்னு கூட அவனுக்கு தெரியல. அதாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த கஷ்டங்கள் தான் அவனை கொஞ்சம் பாதிப்படைய வச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதுக்கான வழியே நம்மளை இந்த அளவுக்கு பாதிக்குதே, நம்ம இதை பயன்படுத்தலாமா வேணாங்கிற அளவுக்கு அவனுடைய மனசில் சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிந்தனைகள் எல்லாம் சரியா, நம்ம போயிட்டுருக்கிற பாதை கரெக்டா, இப்படி 1008 கேள்விகள், அதோட மன அழுத்தம் வேற. இந்த விஷயங்கள்லேருந்து குரு எப்படி மீண்டு வந்தான்? அப்போ அவன் அதிலிருந்து காப்பாற்றினது செல்ஃப் ரியலைசேஷன், சுய ஆய்வு தான் அவனை காப்பாத்துச்சு.
உங்கள் லைஃப்லேயும் எப்போவுமே அது மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். நாம் எந்த பாதையில் போயிட்டுருக்கோங்கிறத நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் மட்டும்தான். அவன் எப்படி தன்னைத்தானே சுய ஆய்வு பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தான், அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதை அவன் எப்படி பயன்படுத்தினான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களை ரொம்ப வேகமாக அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வேலைகளின் காரணமாக தாமதம் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப வேகமாக அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.